இதில் நல்லாவே கேட்கும். இன்னைக்கு நம்ம தென் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் வந்து நாங்கள் தான் பாண்டியர்கள் சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் பாண்டிய நாட்டை சேர்ந்த இந்த மாதிரியான வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம விருதுநகர் பக்கத்தில் இருக்க சென்னல்குடின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊருக்கே நம்ம வந்தோம்னா இந்த ஊரில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கோயிலை தேடி தான் இங்கே வந்தேன். கோயிலை தேடி வந்தபோது வயல்வெளிக்கு நடுவில் இது இன்னைக்கு வேணால் சும்மா இருக்குது, ஆனால் ஒரு காலத்தில் இது வயல்வெளியாக தான் இருந்திருக்கும். இந்த வயல்வெளிக்கு நடுவில் குதிரமண்டி இருக்குது அந்த பழமையான பாண்டியர் கால கோயில். சொல்கிற அளவுக்கு பராமரிப்பு எதுவுமே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. இருந்தாலும் இந்த கோயில் வந்து ரொம்பவே பழமையானது. இந்த கோயில் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை இந்த காணொலி வாயிலாக சொல்ல போகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த கல்ச்சருக்கு தெரியுதா? இப்போது பார்த்தீங்கன்னா கோயில் அங்கே இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி ஒரு பழமையான கல்ச்சக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. இந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா மல்லனுக்கு உரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கல்ச்சக்கு வந்து மல்லனுக்கு சொந்தமானதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அந்த மல்லன் யாருன்னு தெரியலை. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், இந்த கல்வெட்டு எப்படி நீ படித்த அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சத்தியமாக எனக்கு கல்வெட்டு படிக்க தெரியாது. ஆனால் இதெல்லாமே வந்து ஏற்கனவே டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு பற்றியும் சரி, இந்த கோயில் பற்றியும் சரி ஏற்கனவே வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஏற்கனவே எடுத்து படித்து பார்த்தேன். அதை அடிப்படையாக வச்சு இந்த கோயிலை பார்க்கலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நேரில் வந்தேன். ஸோ நான் படித்தது தான் இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். கோயிலுக்குள்ளே போகவே முடியாத அளவுக்கு கோயிலை சுற்றி புதர்மண்டி இருக்குது, முள் மரமும் நிறையா முளைச்சிருக்கு. ஆனாலும் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வாங்க உள்ள.